நீட் எதிர்ப்பு தீர்மானத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு. அரசினர் தீர்மானம் மீதான விவாதத்தில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன், நீட் தேர்வு பயிற்சி மையங்களை அரசியல் மாஃபியாக்கள் நடத்துவதாக சாடினார். இந்த நீட் மன அழுத்தத்தால் அரியலூர் மாணவி அனிதா முதற்கொண்டு அந்த நீட் மன அழுத்த சாவுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே நடைபெற்று வருகின்றன. இன்றைக்கு நாடு முழுவதும் நீட் கோச்சிங் சென்டர்கள் புற்றீச்சலை போட முனைந்திருக்கின்றன. இன்றைக்கு ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாயிலிருந்து 1,00,000 கோடி ரூபாய் வரை கட்டணங்கள் என்ற பெயரால் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த நீட் கோச்சிங் சென்டர்கள் நடத்துவர்கள் யார் என்றால் இன்றைக்கு அரசியல் புண்பலம் வாய்ந்த கல்வி மாபியாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீட் எதிர்ப்பு தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி, நீட் தேர்வு ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் சமூக நீதிக்கு எதிரானது என்று கூறினார். நீட் தேர்வால் கல்வித்துறையில் மிகப்பெரிய வணிகம் நடப்பதாக கூறிய அவர், இந்த தேர்வால் தமிழகத்தில் மட்டும் 50 மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தார். நீட் தேர்வு பற்றிய இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு இந்த விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். இதோட 500 குழந்தைங்க போயிட்டாங்க நீட் தேர்வில். தமிழ்நாட்டில் மட்டும் 50 குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. இந்த கடைசி அந்த வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு ஒரு நீட் தேர்வு கேன்சல் ஆச்சு. திருப்பி ஒரு நீட் தேர்வு நடந்தது. அதற்கு இடையில 13 குழந்தைகள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். இனிமேல் ஒரு குழந்தை உயிர் கூட போகக்கூடாது. அதனால இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. நீட் எதிர்ப்பு தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி ஆதரிப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கூறினார். தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு தேவையில்லை, அந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டப்பேரவையில் நீட் எதிர்ப்பு குறித்த அரசினர் தனி தீர்மானம் மீது காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் பேசுவதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு நிலவியது. தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றதை திமுக விரும்பவில்லை என்று அமைச்சர் விஸ்வநாதன் சாடினார். 60 ஆண்டு காலம் கழித்து காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் விரும்பவில்லை என்பதை இதை நினைவு காட்டுகிறது. வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் உடனே ராஜினாமா செய்துவிட்டு இன்னொரு கட்சியில் சேர்வது தவிர்க்கப்பட வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக தலைமை மீது நம்பிக்கை இல்லாததால்தான் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் வந்து சேர்வதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில் சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். இது ஒன்றும் கூவத்தூர் இல்லை, கூவத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் பேசியதால் அதிமுகவினர் அமளி. தலைமை மீது அதிருப்தியடைந்து தானாக முன்வந்துதான் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தார்கள் என்றும் கூறினார். யாரும் இங்கே கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. திமுக அதிமுக சேர்ந்து பேசுவது எனக்கு தெரியும் என்று சபாநாயகர் கூறியதால் சட்டப்பேரவையில் அமளி. திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் கூச்சல் எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க சார். இதுல பேசுறதா? அப்போ உட்காருங்க.
உட்காருங்க சார், நான் விளக்கம் சொல்றேன். உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன பண்றீங்க? உட்காருங்க. திமுக அதிமுக இணைந்து பேசவில்லை, அதற்கான தேவையும் இல்லை என்று ஏவா வேலு பதிலளித்தார். சபாநாயகரின் பேச்சுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றும் அவர் கூறினார். நீங்கள் ஒரு நடுநிலையாக ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்காகத்தான் அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்த கழுதை குதிரை என்ற பெயரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறான என்று அவர் சொன்னார். அவ்வளவுதான். நீங்க அதுக்காக அவருக்கு நீங்க ரூலிங் கொடுக்கலாம். இல்ல நீங்க அதை சொல்லாத சொல்லலாம். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்ல, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. தமிழகத்தில் 20,000 அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அவை அனைத்தையும் ஏசி பேருந்துகளாக மாற்றுவது இயலாத காரியம் என இபிஎஸ் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், ஏசி பேருந்துகளாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன, படிப்படியாக ஏசி பேருந்துகளாக மாற்றப்படும் என்று கூறினார். கடந்த காலத்தில் ஆட்சியில் அதனுடைய பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதனுடைய ஆயுள் காலம் 3 வருஷம் தான். 7 லட்சம் கிலோமீட்டர் தான் அந்த பஸ்ஸை இயக்க முடியும். அதை 7 ஆண்டாக உயர்த்தினாங்க. பிறகு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே முதல்ல சொன்னதே குக்கிராமங்கள் நகரத்தோடு இணைக்க வேண்டும். அதே மாதிரி நான் பயணம் செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருந்துகளும் ஏசி பேருந்துகளாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த சாதா பேருந்திலே ஒரு பயணம் செய்த முதலமைச்சர் என்பதை நான் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பார்த்திபன் சட்டப்பேரவையில் எச்சரித்தார். கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்த நிலையில் கட்டணங்களை குறைக்க சிபிஐ எம்எல்ஏ ராமச்சந்திரன் கோரிக்கை விடுத்தார். தாவேக அரசின் பட்ஜெட்டை விமர்சித்தும் கடந்த திமுக ஆட்சியை புகழ்ந்தும் ஓபிஎஸ் பேசியபோது இடைமறித்த அமைச்சர் செங்கோட்டையன், இடம் மாறியதால் அதிகமாக துதி பாடாதீர்கள் என்று கூறினார். நீங்களும் தான் இடம் மாறி உள்ளீர்கள் என்று ஓபிஎஸ் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் முழக்கமிட்டதால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி மாறியிருந்தாலும் அவரது இதயத்திற்கு அருகே ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வைத்துக் கொள்ள முதலமைச்சர் விஜய் அனுமதித்திருப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். ஓபிஎஸ் கட்சி மாறியதும் புகைப்படத்தை மாற்றிவிட்டதாகவும் அவர் விமர்சித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர் மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. படத்தை காட்டி ஏமாற்றும் பழக்கம் தமக்கு இல்லை என்று அமைச்சர் ராஜ்மோகனுக்கு ஓபிஎஸ் பதிலளித்தார். ஓபிஎஸ் அளித்த பதில் கொச்சையாக இருப்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சித்ததால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்டி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுத்தவரையிலும் உங்கள் படத்தை பற்றி நான் பேசவில்லை.
நீங்கள் பேசியிருப்பதுதான் கொச்சையாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படைத்து வைத்துக் கொண்டு ஏமாற்றாதீர்கள் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இல்ல வேடிக்கையாக இருக்கிறது. இல்ல நீ கேட்கணும் இருங்க. இல்ல அதை சொல்ல எப்படி இருக்க முடியும்? நான் எங்க ஏமாத்துறேன், அப்புறம் அவர் ஏமாத்துறேன் நடத்துமா? ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8000 கனஅடியிலிருந்து 10,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திமுக பாஜக கூட்டணி உருவாகிறதா என்ற கேள்விக்கு அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை என்று வானதி சீனிவாசன் பதில். கூட்டணி உருவாகும் போது பார்ப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். அதான் அரசியல் நண்பர்கள் இல்ல, நிரந்தர எதிரிகளும் இல்ல, அவ்வளவுதானே. டீலிமிட்டேஷன் ஃபர்ஸ்ட் அந்த பில்ஸ் எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி தனியாவே ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறேன். ஓகே, நன்றி. எல்லாரும் சாப்பிட்டுட்டு வாங்க. அதுதான் ஏங்க, அது உருவாகும் போது எல்லாம் சொல்லுவாங்க, அது உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்களும் உருவாக்கி விட்டுருவீங்க போல இருக்கு. சென்னையில் பணிகளை மேற்கொள்வதற்கு காவல்துறையினர் லஞ்சம் கேட்டால் புகார் அளிக்க தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அளிப்பவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டு புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை காவல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் ஆளும் என்டிஏ மற்றும் எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒரே நேரத்தில் எதிரெதிராக நடத்திய ஆர்ப்பாட்டங்களால் பரபரப்பு நிலவியது. ஜார்க்கண்ட் வினாத்தாள் கசிவு மற்றும் டெல்லி மாணவர் போராட்டம் ஆகிய விவகாரங்களை முன்வைத்து இருதரப்பு எம்பிக்களும் முழக்கங்களை எழுப்பினர். बीजेपी के दफ्तर में